Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம செல்லிங் ஓவர்ஹெட் பட்ஜெட் அப்படிங்கிற பட்ஜெட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணுவோம். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அ செல்லிங் ஓவர்ஹெட் பட்ஜெட் ஃபார் த எஸ்டிமேட் கிவன் பிலோ. அட்வர்டைஸ்மெண்ட் 1000, salary of sales department 1000, expenses of sales department 750, salesman remuneration 3000. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன, வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சேல்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அந்த எக்ஸ்பென்ஸ் மாறவே மாறாது, ஃபிக்ஸடாகவே இருக்கும். அதுக்கு பேர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் மாற மாற ஒரு எக்ஸ்பென்ஸும் மாறிக்கிட்டே இருக்குன்னா அந்த எக்ஸ்பென்ஸுக்கு பேர் என்ன, வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1000, 750, 3000 கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இவ்வளோ சேல்ஸுக்கு, இது இவ்வளோ சேல்ஸுக்குன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன எக்ஸ்பென்ஸ் நமக்கு, இது வந்து நமக்கான ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சேல்ஸ்மேன் அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து கமிஷன் அட் 1% ஆன் சேல்ஸ் அஃபெக்டட். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபெக்டட் சேல்ஸில் 1%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அஃபெக்டட் சேல்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாறுமா மாறாதாங்கிறத பாருங்களேன். ஏங்கிறது 80,000, பிங்கிறது 90,000, சிங்கிறது 1 lakh. சேல்ஸ் மாறுது. ஸோ அந்த சேல்ஸில் போடுற பர்சன்டேஜும் என்ன ஆகும், மாறும். 80,000ல் 1, 90,000ல் 1ன்னு சொல்லி மாறும். ஸோ ஒரு சேல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால ஒரு எக்ஸ்பென்ஸும் நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பென்ஸுக்கு பேர் என்ன, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் மாறுறதுனால ஒரு எக்ஸ்பென்ஸ் மாறாமல் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். அதுதான் நமக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1% தான் சேல்ஸ் அஃபெக்டட்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்னு சொல்லலை. ஸோ டோட்டல் சேல்ஸ் ஒரு 80,000, அதில் வந்து ஏஜென்ட் சேல்ஸ் ஒரு 8,000 இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம கழிச்சிடுறோம். 80,000 மைனஸ் 8,000, அது இந்த 72,000 வரும். அந்த 72,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, 1% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 720. இதே மாதிரி மூணுக்கும் பாருங்கள். 90,000 மைனஸ் 10,000க்கு 1%, 1 lakh மைனஸ் 10,500க்கு 1%. இதுதான் வந்து சேல்ஸ்மேன் அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ். அடுத்து கேரேஜ் அவுட்வர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் அட் 5% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 5% ஆன் சேல்ஸ். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் அஃபெக்டட்னு சொல்லலை. அதனால் நம்ம இங்கே என்ன சேல்ஸ் எடுக்க போகிறோம்னா டோட்டல் சேல்ஸ் எடுக்க போகிறோம். டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, 80,000. ஸோ 80,000க்கு 5%, 90,000க்கு 5%, 1 lakhக்கு 5%. இதுதான் வந்து கேரேஜ் அவுட்வர்ட். மூணாவதாக இருக்கிறது என்னது, ஏஜென்ட்ஸ் கமிஷன். ஏஜென்ட்ஸ் கமிஷன்னு சொல்லிட்டாலே வந்து இங்கே சேல்ஸ்னு மொட்டையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சேல்ஸ் எடுத்துடக்கூடாது. இது என்ன கமிஷனு, ஏஜென்ட்டோட கமிஷனு. அப்போ சேல்ஸும் என்ன சேலாக இருக்கணும், ஏஜென்ட் சேலாக தான் இருக்கணும். ஸோ ஏஜென்ட் சேல் 8,000ல் 7.5%, ஏஜென்ட் சேல் 10,000ல் 7.5%, ஏஜென்ட் சேல் 10,500ல் 7.5%. இதுதான் வந்து நமக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ நம்ம பட்ஜெட்டாக போடுறப்ப எப்படி போடுறோம், 3 வேல்யூ ஆஃப் சேல்ஸையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். 80,000, 90,000, 1 lakhன்னு போட்டுக்கிறோம். அதில் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் காமன் 1000, 750, 3000 எல்லாத்துக்குமே காமன். 1000, 750, 3000 மூணுக்குமே வரும். ஏன்னா இது 3 என்னது, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். கமிஷன் வந்து 720, அடுத்து வந்து 90,000 மைனஸ் 10,000க்கு 1%, 1 lakh மைனஸ் 10,500க்கு 1%ன்னு சொல்லி பார்த்தோமா, அதுதான் வந்து கமிஷன். அடுத்து கேரேஜ் அவுட்வர்ட் வந்து 5% ஆன் சேல்ஸ். 80,000ல் 5%, 90,000ல் 5%, 1 lakhல 5%. அதுதான் வந்து கேரேஜ் அவுட்வர்டு. நெக்ஸ்ட் என்னது, ஏஜென்ட்ஸ் கமிஷன். 7.5% ஆன் சேல்ஸுங்கிறது இங்கே என்ன சேல்ஸு, ஏஜென்ட் சேல்ஸு. ஸோ 7.5% ஆஃப் 8,000, 7.5% ஆஃப் 10,000, 7.5% ஆஃப் 10,500. இதுதான் வந்து வேரியபிள் ஓவர்ஹெட். இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸையும் வேரியபிள் எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா வர்றது தான் டோட்டல் செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட் பட்ஜெட்டோட மொத்த எக்ஸ்பென்சஸ். இதுதான் வந்து ஓவர்ஹெட் பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியான பட்ஜெட். ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மாடல். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.